ஹாய், திஸ் இஸ் ஹரிணி. இன்றைக்கி மனைவி என்பவங்க யார் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மனைவி அப்படின்னா பாதியில் வந்தவங்க அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க யாரோ நடுவில் வந்து சேர்ந்தவங்க. எனக்கு என்னோடய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்க தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தாட்டை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். மனைவிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைனா அவங்கவுங்க கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாமே சரியாக பகிர்ந்துக்க தான் அவங்கவுங்க வாழ்க்கைக்குள்ளே நுழையிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கை வாழ தயாராகிற நிலையில் தான் நீங்கள் துணையை தேடுறீங்க. அப்போ தான் அவங்க என்டர் ஆக முடியும். குழந்தையிலேருந்தே என்டர் ஆக முடியாது. எந்த ஒரு வாழ்க்கை துணையும் ஒரு பர்டிகுலர் ஏஜில் தான் என்டர் ஆவாங்க. சில பேர் தான் வந்து குழந்தையிலேயே பழகி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சிலருக்கு அமையும். இப்போ அதை யாருமே விரும்புகிறதே இல்லை. ஏன்னா பயாலஜிக்கல் ரீசன்ஸும் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது, அந்த மாதிரி அமைஞ்சிருது. பட் முக்கால்வாசி பேருக்கு வெளியிலேருந்து தான், ஒரு குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க. வெளியில் இருக்கிற குடும்பத்துலேருந்து வந்தவங்கன்றதுக்காக அவங்க நம்ம குடும்ப உறுப்பினர் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து தள்ளி வச்சு எதையும் சொல்லாமல் அவங்கக்கிட்ட வேறு ஒரு மனிதராகவே ட்ரீட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புன்ற பேருன்னு எனக்கு தெரியலை. அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப்பு. நீங்கள் மனைவியாக ஒருத்தரை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க, அதற்கு ஏற்றவங்களா அப்படின்னு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் முதல்லையே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வந்த பிறகு வேற்றொரு மனிதராக நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்த மருமகள்னால் அதுக்கு தான் பேர். அதை விட்டுட்டு என்னுடைய ஈகோவுக்கு கட்டுப்பாட்டு இருந்தால் தான் அப்படின்றெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலின்றவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு அந்த நபரை நீங்கள் மதிக்கிறீங்களோ அவங்க மனைவியையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நிறைய வந்து இந்த பதிவு நான் எதுக்கு போடுறேன்னா, சிங்கிள் பேரண்டிங் நிறைய ஆகிடுச்சு, டைவர்சிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சிம்பிள் ஈகோவாக இருக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா இம்பார்ட்டன்ஸாக இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் மட்டும் அந்த அப்பா அம்மான்ற பேரண்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு ஈகோவால் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை யோசிங்க. 2 பேருமே யோசிங்க. அந்த பேரண்ட்ஸும் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒரு ஈகோவால் இன்னொரு குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அந்த குழந்தைக்கு உங்கள் தாயை நீங்கள் எவ்வளோ மதிக்கிறீங்களோ, உங்கள் தாயை எப்படி நீங்கள் கைவிட மாட்டீங்களோ, அப்படி தான் உங்கள் மனைவி உங்கள் குழந்தையோட தாயாக பாருங்கள். அப்போது உங்களுக்கு அதில் இருக்கிற உண்மைக்கு அப்படி உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த ஈகோ அப்படிங்கிற பாயிண்டால் பிரிஞ்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இதுதான் நான் ஒரு சஜஷனாக சொல்ல வரேன். ஏன்னா சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமையை பாதிக்கும். தேங்க்யூ.